இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பாவக்காய் தீயல் யாருக்கெல்லாம் பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாவக்காய் தீயலுக்கு தேவையான பொருள் வந்து பாவக்காய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா. ஒரு பாவக்காய், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு எவ்வளோ எரிப்பு வேணுமோ அவ்வளோத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பாவக்காய் வெட்டி விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன கொஞ்சம் பெருசு பெருசாகவும் வெட்டலாம், சின்ன சின்னதாகவும் வெட்டலாம். சின்ன சின்னதாக வெட்டி நல்லா பொடியாக நறுக்கி எல்லாத்தையும் வெட்டணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தையும் வெட்டணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகையும் வெட்டணும். அதுங்களை எப்படி வெட்டியிருக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் வெட்டுங்க. பெரிய வெங்காயம் இதே மெத்தடில் வெட்டுங்க. பச்சை மிளகும் இதே மெத்தடில் வெட்டுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு புளி வந்து தனியாக கூரை போடணும். கூரை போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு வாரம் கூட கிட்டே போகாது. நம்ம வந்து இந்த புளியோதரைக்கு தக்காளி சாதம் அதெல்லாம் தின்னுவோம்ல, அதே மாதிரி இதையும் பாவக்காய் சாதம் சொல்லி ஒரு கிண்டி சாப்பிடலாம். அந்த அளவு சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் தீயல். சிலவங்க பாவக்காவை தின்ன மாட்டாங்க, ஏன்னா கசப்பாக இருக்கும், பாவக்காய் கசப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா பாவக்காய் சூப்பராக கசப்பு இல்லாமல் அழகாக டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் கஞ்சிக்கு கூட நல்லா இருக்கும். கஞ்சிக்கு கஞ்சி குடிப்பாங்கள்ல, அவங்களுக்கு பாவக்காய் வந்து கிரேவி சூப்பராக வரும். இது வந்து பாவக்காய் வந்து கொஞ்சம் சின்ன பாவக்காய் தான். அதுக்கப்புறவு ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு கடுகு நல்லா எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் கொஞ்சம் உள்ளி எல்லாம் அதில் போடணும். உள்ளியை போட்டாச்சு. உள்ளி போட்டாச்சா, அப்புறம் பச்சை மிளகாவும் போடணும். போட்டு பொன்னிறமாக நல்லா வதக்கணும். சடக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு பாவக்காவை கொட்டணும். அதில் பாவக்காவை அதில் கொட்டிட்டு பாவக்காய் கொட்டியாச்சா. அதுக்கப்புறம் நல்லா பாவக்காய் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா சுருங்கி பெரிய வெங்காயம் சுருங்கணும். எல்லாம் சுருங்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேக கொஞ்சம் உப்பு மேலாட்ட உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் கிண்டக்கூடாது. உப்பு போட்டோன்னா கிண்டக்கூடாது. உப்பு போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி எடுக்கணும். நல்லா சடக்கு நல்லா கிண்டிட்டு நல்லா கொஞ்சம் இந்த க்ரீன் கலர் வந்து லைட்டாக க்ரீன் கலராக மாறும். பார்த்தீங்களா, பார்த்தா தெரியும் லைட்டாக வெந்திருக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் நார்மலாக போட்டால் முடியும். உங்களுக்கு எவ்வளோ தேவை உங்களுக்கு தெரியும்ல ஒரு அளவு, அந்த அளவு மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கிண்டிண்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டு மூடி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை வந்து திரும்பி திறந்து பார்க்கணும். வெந்திருக்கணும். பார்த்தீங்களா, நல்லா வெந்து பார்த்தீங்களா, உள்ளியெல்லாம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வசங்கி. அதுக்கப்புறம் பாவக்காய் கூட நல்லா சுருங்கிட்டு பாருங்கள், அது எல்லாம் வெந்திருக்கா. நல்லா வெந்த பிறகு அதை வந்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் அந்த எண்ணெய் மட்டும்தான் இருக்கணும். எண்ணெய் எல்லாம் குடிச்சிருக்கும் அந்த பாவக்காய். அதுக்கப்புறம் புளித்தண்ணி இருக்குல்ல, புளித்தண்ணி ஊற்றணும். புளித்தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கிண்டிண்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்து திரும்ப கிண்டணும். கிண்டி சிம்மில் போட்டு கிண்டி அதுக்கப்புறம் புளி தண்ணியும் வந்து அதில் உள்ள எல்லாம் உள்ளி இதெல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சோண்டு மல்லிப்பொடி இருக்கலாம். மல்லிப்பொடி வந்து வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி, அப்புறம் வத்தல் பொடி எல்லாம் போட்டு நல்லா சுண்ட மாதிரி நல்லா கொத்தி விரட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே மூடி வச்சு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடோடி அந்த பாவக்காய் சூடு சோறில் பிறவி தின்னு பாருங்கள், அமிர்தமாக இருக்கும். இதே மாதிரி பாவக்காய் தீயல் நீங்களும் வச்சு தின்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு.